வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் தொடங்கினாலே எல்லாருமே வீடு வரல வீட்டு தோட்டம் வைப்பீங்க. இன்றைக்கு வீட்டு தோட்டம் வச்சா பார்த்தீங்கன்னு சொன்னால் பூச்சி ஒன்று பிடிக்கும். அந்த பூச்சி வந்து கட்டாயமாக பிடிச்சி ஆகும் எல்லா பூக்கண்லேயும். அதை பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலரில் இருக்கும் அந்த பூச்சி. அந்த இலையில் தெரியாது. நாள் செல்ல செட்டையில் நம்மளுக்கு ஒரு கருப்பு கலரில் வரும். அந்த பூச்சி வந்து இல்லாமல் பண்ணுறதா, இந்த பூச்சியே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த வழி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நான் முதல்ல சொல்ல வேணும்னு சொன்னால் அந்த கண்டு வச்சு ஒரு 2-3 நாள்லேயே அடிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த கண்டு வச்ச உடனே அந்த பூச்சி வந்து இருக்க வலிக்கிட்டு முட்டைட்டுரும். முட்டைட்டுதுன்னா எங்கள் கண்ணுக்கு தெரியாதபடி அப்படி முட்டை இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையாக வந்து கருப்பு கலரில் வரும் அந்த பூச்சி. அதுக்கு முதல்ல அடித்து விட்டுருந்தா அடித்தா வர மாட்டார், வந்திருக்க மாட்டார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் மிளகாத்தூளும் மற்றது செத்த மிளகாய் இடித்து அதுவும் போட்டுருக்கு கீழே. இதில் பார்த்திங்கன்னா உள்ளி இருக்குது. உள்ளி கோதோடு எடுக்கிறது நல்லம். இது நான் கோதில் உள்ளி இல்லை அப்படியே இதை எடுத்து வச்சுக்கேன். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீரகத்தூள் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து இதுக்குள்ளே வந்திங்கன்னா கராம்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகு இருக்குது. பாருங்கள், இது மிளகு இடிக்கணும். முக்கியமாக தேவையான மஞ்சள். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து சீரகத்தூள்தான். இதில் பார்த்திங்கன்னா சரி ஏலக்காய் இருக்குது. இதை வந்து அந்த பூச்சி வராத காரணம் இதில் இருக்க அந்த வாசம் வந்து இந்த வாசத்துக்கு தான் பூச்சி வந்து அதில் இருக்காது. அதுக்கு தான் அதை பார்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இடித்து போட்டு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தான் அந்த நல்லா ஊறினா அப்புறம் தான் தண்ணி எடுத்தான் அடிக்கணும். இப்போ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போய்ட்டா பார்ப்போம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், மஞ்சளையும் போட்டு அடிக்கணும். வேண்டாம், மஞ்சள் தூளத்தான் கிடக்க நான் போட்டு அடித்தா எல்லாம் கல்ல விடும். அதுக்காண்டி மஞ்சளையும் போடலாம். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சளை போடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து கராம்பு ஏலக்காய் இருக்குது. அதுவும் ஓரளவு கொஞ்சம் போடலாம். அடுத்தது இப்போ உள்ளி பார்த்திங்கன்னு சொன்னால் போடலாம். உள்ளியும் போட்டுட்டு அதோட பார்த்திங்கன்னா இப்போ வந்தால் மிளகு போடுவோம். மிளகு பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓரளவு உங்களுக்கு கண்டு எத்தனை இருக்கோ அதுக்கு எத்தனை போடுங்க. இந்த கண்டு வந்து நிறைய கண்டு இப்போ நான் இந்த நிறைய செய்யணும். கொஞ்சம் மொழி செய்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து சீரகத்தூள். இதுவும் கொஞ்சம் போடுவோம். இதெல்லாம் அந்த வாசத்துக்காண்டி தான் போடுறது. ஏன்னு சொன்னால் அந்த பூச்சி இந்த வாசத்துக்கு வந்து இருக்க மாட்டார். இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கருவாத்தூள். இந்த வாசத்துக்காண்டி போடுறோம். ஏலக்காய் போட்டிருக்குது. அங்கே ஏலக்காய் இருக்குது. ஏலக்காயும் போட்டு அடிக்கணும் அந்த வாசத்துக்காண்டி. இப்போ இதெல்லாம் போட்டு இடிப்போம். எப்படி இருக்கான்னு பார்ப்போம். நான் வந்து இந்த வீடியோ வந்து டிக்டாக்ல எடுத்து போட்டேன். அந்த வீடியோவை அப்போ நான் எடித்ததெல்லாம் எடுத்து போடையில் போன வருஷம் போடுறேன். அப்போ அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் கேட்டவியல் எப்படி இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி. இப்போ அதுக்காட்டி தான் இந்த வீடியோ நான் கிட்ட செய்கிறேன். இல்லாட்டி நான் அடித்து போட்டுருவேன். இப்போ எல்லோரும் பார்த்து செய்யணுமெண்ட்டாண்டி கட்டாயம் செய்யணுமேன்னு சொன்னால் அந்த பூச்சி பிடிச்சோன்னா அந்த கண்டு எழும்பப்படாது. அப்போ கண்டு அப்படியே சோர்ந்து இருக்கும். கண்டு எழும்பி வராது. இப்போ இந்த இதை முதல்ல அதாவது நான் கண்டு வச்சு உண்ட நாளாக தான் அடிக்கணுமேன்னு சொன்னால் இந்த பூச்சி டக்குன்னு வந்து முட்டை விட்டுரும். கூடுதலாக பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் கண்டில் நிற்கும். அதே மாதிரி அந்த பூசணிக்காய் கண்டுலாம் கூடுதலாக வந்து இருக்கும். மிளகா கண்டில் இருக்க மாட்டார். மிளகா கண்டில் கஷ்டம் வந்து இருக்காது. அதே மாதிரி நான் சொன்ன இந்த பூசணி கண்டுலேயும் கத்திரிக்காய் கண்டுலேயும் தான் வந்து கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி இந்த போஞ்சி கண்டுலேயும் வந்து இருக்கும். அப்போ அதுக்காண்டி தான் அந்த மருந்து. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இடிக்கணும். இடித்து நல்ல சாறு வர வரைக்கும் இடிக்கணும். முடிஞ்சாதான் அந்த போடுற அந்த சத்து பிரியோசமாக இருக்கும். அந்த பூச்சியோட விடாது. மிளகெல்லாம் நல்லா இடிச்சு தூள் வரக்கூடிய மாதிரி இடிக்கணும். அதெல்லாம் நல்லா வேறு ஏதாவது காரமாக போடக்கூடிய மாதிரி இருந்தாலும் போட்டால் நல்லா. அதுக்கு தான் இந்த பச்சை மிளகா போட்டிங்கன்னா நல்லா. என்னோட பச்சை மிளகா இல்லாடியே பச்சை மிளகா போடையில இதெல்லாம் இடித்து முடிய செய்யணும்னா தண்ணிக்கு ஒரு 4 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டால் தான் அந்த சத்தெல்லாம் போய் தண்ணியோட சேர்ந்து நிற்கும். பாருங்கள், நல்லா பட்டு போல் களி மாதிரி இடிச்சாச்சு. இப்போ இதை என்ன செய்யணும்னா தண்ணியோட போட்டு கரைக்கணும். தண்ணியோட கரைச்சா தான் அந்த ஸ்ப்ரேயில் விட்டு அடிக்க நல்லா இருக்கும். போட்டு நீங்கள் அந்த சக்கையை எறியாமல் நார்மலாக தண்ணி வடித்து எடுக்கணும். வடிச்சு சக்கையை வந்து எறியாமல் இந்த தோட்டத்துக்குள்ளேயே போட்டு விட்டால் இந்த வாசம் இருக்கும். அப்போ வர மாட்டார் பூச்சி.
இப்போ இதெல்லாம் அடித்தாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு இதுக்குள்ளே போட்டு கறக்கப்புறம் நீங்கள் இப்படி ஒரு சோடா பத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சோடா பத்திரிக்கை விட்டு இந்த சக்கையை போட்டுட்டு தண்ணியை விட்டு ஊற விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்து ஸ்ப்ரேயில் அடிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய இந்த சக்கை எடுத்து இந்த சோடா பத்திரிக்கை விட போகிறேன். இப்போ வந்து இப்படி ஒரு சோடா பத்திரம் எடுத்தான்னு சொன்னால் அந்த சோடா பத்திரிக்கை எடுத்துட்டு இந்த சக்கையில் இதுக்கு தள்ளினா இதுக்கு போயிடும். இல்லை சக்கை நாங்கள் இப்போ எவ்வளோ கண்டுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். இவ்வளோ இதில் நிறைய வந்து சொல்லி இல்லை எவ்வளோ போடணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த உங்களை கண்டுகளுக்கு தானே அதுக்கேற்ற மாதிரி இது போடுறால ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த எவ்வளோ கேரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போடலாம். கேரமும் இந்த மனம் இந்த வாசமும் அதே மாதிரி இந்த கருவேப்பமிலே இருக்குது தானே அதுவும் பிடிச்சி போட்டிங்கன்னா எல்லாம். போன வருஷம் நான் நிறைய சேர்த்துனா நான் இப்போ உருளாப்பாலை போட்டு வந்துகிட்டே தான் நேற்று தான் வந்தேன்னா நான் வந்தபடியாக இது வந்து ஆயத்தப்படுத்தையில் நான் கண்டு வச்சுட்டு போனால் கண்டு வச்சுட்டு போய் இந்த எனக்கு அந்த பூச்சியை நான் பிடிச்சி மட்டும் பயம் இருக்குது. அதனால நான் இந்த இதை செய்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள நான் அந்த போத்திருக்கெல்லாம் போட்டாச்சு. நான் பறந்துட்டுது இது அள்ளி போட்டால் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது செய்து முடிஞ்ச அப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த கலர்லாம் வந்துடுது. இதுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் ஊற விடணும். கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு 3-4 மணி நேரம் ஊற விடணும். ஊற விட்டால் தான் அது ஊறும். அப்போ ஊறின அப்புறம் எடுத்து நாங்கள் ஒரு வடித்து எடுத்து போட்டு இப்போ நாங்கள் ஊற விட போகிறோம். ஊற விட்டுட்டு இப்போ இந்த வடித்து எடுப்போம். இதுதான் என்னோடய தோட்டம். எனக்கு நான் புல் காட்டியிருப்பேன். புல் முளைச்சிட்டு இப்போ இந்த இதில் கொஞ்சம் புதினா பிடிங்கி போட்டால் அந்த வாசத்துக்கு இது புதினா கண்டு இந்த புதினா பிடிங்கி போட்டோம்னு சொன்னால் இது பாருங்கள் எப்படி கண்டு இது வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். நான் ஊறுறதுக்கு ஊறிட்டுது. இப்போ இதை விட்டு தான் இந்த இதை அடிக்க போகிறேன். பூச்சிக்கு மருந்து அடிக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புதினாவும் சேர்த்தாச்சு. இப்படி தான் இருக்கும் இது. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி தயிரை வடி எடுத்துருக்கணும். தயிரை வடி எடுத்து இந்த மாதிரி ஒரு பம்ப் ஒன்று வாங்கணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரே பண்ணி அடித்தா தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த தயிரை வடியில் வடித்து எடுக்கணும் முதல்ல தண்ணியை. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இன்றைக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டதை வந்து புதினா போட்டிருக்கேன். இதில் புதினா பாருங்கள். புதினா இதில் இருக்கிறபடியாக பிடிங்கி போட்டுனா இந்த வாசத்துக்கு பூச்சி துப்புறக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகிட்டுது. இப்போ இதில் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி கலந்துறேன். ஏன்னு சொன்னால் அந்த ஸ்டாக்காக இருக்குது கொஞ்சம் கூட காரமாக இருக்குது. ஆனால் தண்ணி கலந்துறேன். இப்போ இதை கொண்டு நாங்களுக்கு அடிப்போம். கண்டுக்கு அடிச்சு போவோம் அப்படி இருக்குன்னு சொல்லி. சரியான வெயில் இருக்குது. இப்போ மருந்து அடிக்கக்கூடாது. நான் அந்த அடித்து வீடியோக்காண்டி அடித்து காட்டுறேன். ஏன்ஸ்னா மருந்து இப்போ அடித்தா 7 கண்டு எல்லாம் காஞ்சிடும். இப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அடிச்சு விட்டா சரி. இவ்வளோ தான் கருவேல் இப்படி பிடிச்சி இந்த கண்டு குருத்தோலுக்கு அடிச்சு விட்டா. கீரை வச்சுருக்கேன். கீரை பாருங்கள் எப்படி முளைச்சி நிற்கன்னு சொல்லி கீரைக்கு அடிச்சு விட்டா விட மாட்டுது பூச்சி. என்ன கீரையில் டக்குன்னு பிடிக்கும் பூச்சி. ஏன்னா அது மென்மையான இலை தானே.
இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீரைக்கு மடிச்சு வேண்டாம். கீரை வந்து மென்மையானையில் கீரை டக்காண்டு பூச்சி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கீரைக்கு மடித்து நான் சொன்ன மாதிரி இந்த கண்ட்ரோலுக்கு சும்மா ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணி விட்டால் சரி. இதில் பார்த்திங்கன்னா கோவா கண்டு நிற்குது. அதே மாதிரி இதில் வந்து ப்ரோக்கோலி இருக்குது. இது கொஞ்சம் வெயிலுன்றபடியாக கண்டு புதுசாக இருக்கக்கூடிய கொஞ்சம் காஞ்சி போய் நிற்கிற நிற்குது. அதை கண்டு பின்னிறம் திருப்பி நோளம் வந்துடும். வெங்காயத்துக்குள்ள புல்லு முளைக்கையில் இது ஒரு வர இலையை உண்டு, அதான் முளைச்சி நிற்கிது. இதுக்கு தேவையில்லை. நோம்பலாக தேவையானது வந்து இந்த கண்டுகளுக்கு அந்த கத்திரி கட்டுக்கு தான் கூட தேவை. நான் சொன்ன மாதிரி தான் இந்த கத்திரி கட்டை பாருங்கள், நான் பூ வைக்க வலிக்கட்டுது. அதுக்கு சும்மா நோம்பில் அடிச்சு விட்டா சரி, இல்லை முன்குறுத்துக்கு அடிச்சு விட்டா அந்த வாசத்துக்கு வர மாட்டார். இது சும்மா அடிச்சு விட்டா சரி. நான் பின்னரம் அடிக்க போகிறேன். இப்போ நான் இந்த உங்களுக்கு அடித்து காட்டுறதுக்காண்டி இப்போ சரியான வெயிலேன்ற டக்குனு காஞ்சின்னா அது கொஞ்சம் பிரியோசனம் இல்லாமல் இருக்கும். இப்படி பின்னர டைமில் அடித்தா அதை கொஞ்சம் ஊறிடும். இந்த வாசம் ஊறி நிற்க வர மாட்டோம் பூச்சிகள். எல்லா கண்ணும் பூ வைக்க வலிக்கட்டுது. நார்மலாக பூச்சி பிடிச்சிருக்குது என்ன தெரியுது. இதில் எறும்பு வந்து நின்று அந்த பூச்சியை சாப்பிடும். இதில் பார்த்திங்கன்னா எறும்பு நிற்கிது. அப்போ பூச்சி பிடிச்சிட்டுன்னா அர்த்தம். இப்போ அடிச்சு விட்டா நீ வேறு அது தான் அந்த பூச்சி. ஸோ இதில் இல்லை, இந்த கண்டில் எல்லா கட்டிலையும் இல்லை, 1-2 கண்டெலாம் வந்துருக்கு பிடிவாட்டிருக்கு. இப்போ பூச்சி நீ டக்கு பிடிச்சிடும். அதுக்கு மேலே நாங்கள் மருந்து அடிச்சு விட்டா சரி. ஸோ இவ்வளோ தான் இந்த தோட்டம். ஓகே, பிடிச்சிருந்தால் நீங்களும் கூட வீட்டில் செய்து பாருங்கள். செய்து இந்த மருந்து அடித்து பாருங்கள். அடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.